வணக்கம் எல்லாருக்கும். நம்ம இன்னைக்கு வந்து ஒன் டே ட்ரிப்பா மேகமலை கிளம்பிட்டோம். நம்ம முதல் சொன்ன மாதிரி தான். இன்னைக்கு இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 5:45 ஆகுது. கிளம்பிட்டோம். உங்களுக்கு வந்து ஹில் ஸ்டேஷனுக்கு போகிற தேவையான எல்லா திங்ஸும் நம்ம வந்து இப்படி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 70 to 80 கிலோமீட்டர்ஸ் வரும் எங்கள் ஊரில் இருந்து. ஸோ அங்கே போய் என்னென்ன ஸ்பாட்ஸ் இருக்குது, என்னென்ன சுற்றி பார்க்குறதுக்கு பிக்னிக் ஸ்பாட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ட்டு நான் அங்கே போய் போடுறேன். வாங்க போகலாம். செந்தில், குணா, வேலு, தம்பி இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது ராஜன் தான். நம்ம இப்ப எங்க இருக்கோம்னா தென்மதுரை முருகன் கோயில்கிட்ட இருக்கோம். இது வந்து மேகமலை செக் போஸ்ட் கிட்ட இருக்கு. நம்ம ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா வந்து மேகமலை வந்து செக் போஸ்ட். இந்த மாதிரி செக் போஸ்ட்ல தான் வந்து உங்களுக்கு வந்து நீங்க கார்லயோ இல்லை பைக்லயோ இல்லை வேற ஏதாச்சும் டூரிஸ்ட் வேன்லயும் போனீங்கன்னா உங்களை வந்து இண்டிவிஜுவலா செக் பண்ணி வந்து இந்த இதுக்குள்ள வந்து அனுப்புவாங்க. ஸோ எல்லா வெஹிக்கிளுக்கும் வந்து இங்க செக்கிங் நடக்கும். ஸோ செக்கிங் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை வந்து அலோவ் பண்ணுவாங்க. இந்த செக்கிங்ல என்னென்ன ரெஸ்ட்ரிக்ஷன்னா நீங்க எந்த பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் வந்து கொண்டு போகக்கூடாது. பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் அது வேற ஏதோ பாட்டில் கொண்டு போகக்கூடாது. கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி வச்சிருவாங்க வெளியேவும். ஸோ வந்து பிளாஸ்டிக் பாட்டில் அலோடு இல்லை. வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு. நீங்க ஃபேமிலியோட வந்தீங்கன்னா கொஞ்சம் இங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி போட்டோஸ்லாம் நல்லா இருக்கும். ஹலோ, இப்போ நம்ம மேகமலை மேலே வந்துட்டு அதான் இங்க பாருங்க டவுன் பஞ்சாயத்து அப்படின்னு போட்டிருக்கா. அப்படியே இங்க சுத்தி இங்கிட்டு பாருங்க கிளைமேட்டை பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. ஃபுல்லா மிஸ்ட் தான். காலைல இப்போ மணி 9 ஆகுது. வெயிலே நாங்க காலையில இருந்து பார்க்கல. எப்படி இருக்குன்னு பாருங்க. ஸோ ஃபேமிலியோட வந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் பார்த்து எடுத்துக்கோங்க, ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. நம்ம இப்போ வந்து மேகமலைக்குள்ளே வந்துட்டோம். மேகமலையிலே பார்த்தீங்கன்னா இந்த லேக் வந்து நல்ல ஒரு வியூ பாயிண்ட்டு. அதே மாதிரி இந்த மேகமலை டவுன்லேயும் இந்த ஒரு ஹோட்டல் மட்டும்தான் இருக்குது. நீங்கள் சாப்பிட்றதுக்கோ இல்லை டீ காஃபி குடிக்கிறதுக்கு இந்த ஒரே ஒரு ஹோட்டல் மட்டும்தான் இருக்குது. அதனால நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃபேமிலியோட வர்றப்ப அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஒரு ஹோட்டல் தான் இருக்குது. வாங்க இதுக்குள்ளே போய் பார்ப்போம். எப்படி பார்த்துப்போங்க. பிரபு சார் 4 டீ சொல்லுங்க. நீங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. சூடா 4 டீ. எனக்குன்னே வருவீங்களாடா. இப்படி ஒரு கிளைமேட்ல இந்த மாதிரி ஒரு டீ குடிக்கிறது வந்து உண்மையிலே அதுதான் ஹாப்பினஸ் நான் சொல்லுவேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ரொம்ப அடிக்கிறனால நம்ம வர வழியில வந்து ஒரு பெரிய மரம் வந்து உடஞ்சி விழுந்துருச்சு. அது நம்மளோட டீம் தான் வந்து அந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தினாங்க. முடிஞ்ச அளவு உங்களால இந்த மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் மற்ற பொதுமக்களுக்கு பண்ண முடிஞ்சா பண்ணுங்க. ஒரு 20க்கு மேலே கார்ஸ் வந்து அங்கேயே நின்றுருந்துச்சு. நம்ம டீம் ஒரு 100 பேர் வந்திருந்தோம். நம்ம தான் போய் அந்த மரத்தை வெட்டி அதை அப்புறப்படுத்தினோம். அதுக்கு நம்ம ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் வந்து நம்மளுக்கு ஒரு நல்ல டைம் சொன்னாங்க. பரவாயில்ல, உங்களால தான் இப்போ நாங்கள் வந்து டிராஃபிக் இல்லாமல் நாங்கள் ஒரு இதாக இருக்கோம். நாங்கள் ரொம்ப டைம் சொன்னாங்க. நீங்கள் இந்த மாதிரி எதாவது ஹெல்ப் பண்ணணும் செய்யணும்னா பண்ணுங்க. அது வந்து இப்போ வந்து நம்ம எங்கே இருக்கோம்னா டீ எஸ்டேட்டில் இருக்கோம். இந்த மாதிரி டீ எஸ்டேட்டில் நீங்கள் உள்ளே போய் ஃபோட்டோ எடுக்கிற செய்கிறப்ப வந்து பார்த்துருங்க. ஏன்னா அட்டைப்பூச்சிகள் வந்து நிறையா இருக்கும் அந்த இதில். அதனால் பார்த்துருங்க. அது கடிக்கிறதும் நமக்கு தெரியாதுங்க. நிறையா ரத்தத்தை எடுத்துடும். அதனால் இந்த மாதிரி இதை வந்து போகிற இடத்துல வந்து பார்த்துருங்க. இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னா நீங்கள் மூக்கு பொடி இருந்துச்சுன்னா அது மேலே போட்டுக்கிட்டிங்கன்னா அட்டைப்பூச்சி கடிக்காது உங்களை. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ என்ஜாய் த நேச்சர். அட்டைப்பூச்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி கொலகொலன்னு இருக்கும் அட்டைப்பூச்சி. இந்த அட்டைப்பூச்சியானது வந்து நம்மளை கடிக்கிறப்போ வந்து ரத்தத்தை வந்து கடிச்சு உரியும். ஓரளவுக்கு ரத்தத்தை உறிஞ்சதுக்கப்புறம் அதுவாகவே வந்து கீழே விழுந்துடும். எவ்வளோ ரத்தம் அதால் குடிக்க முடியுதோ அதை குடிச்சிட்டு அதுவாகவே கீழே விழுந்துடும். ஸோ இந்த மாதிரி அட்டைப்பூச்சிட்டு இருந்து வந்து பத்திரமா இருங்க, பார்த்து இருங்க, பி கேர்ஃபுல். இது குடிச்சிச்சுன்னா நமக்கு வலியும் தெரியாது. அதே மாதிரி நிறையா ரத்தத்தையும் குடிச்சிடும். ஸோ ஒரு 2 வியூ பாயிண்ட் வந்து இந்த மேகமலையில் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அது ஒன்று தான் இது வந்து நம்ம கீழே எஸ்டேட்ல இருந்து மேலே ஏறி வந்தோம்னா அதுக்கு ஒரு வியூ பாயிண்ட் தான் இது. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. இந்த வியூ பாயிண்ட்ல கீழே பார்த்தீங்கன்னா நிறைய சின்ன சின்ன வில்லேஜஸ்லாம் இருந்துச்சு. தேனி மாவட்டத்தில் இருக்க வில்லேஜஸ்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம், அழகா தெரியும். அதே மாதிரி ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கான ஒரு நல்ல பிளேஸ். ஒரு ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபி நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த ஃப்ளோர்லாம் கீழே தரையில பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈரமா இருக்கு. ஏன்னா மழை பெஞ்சனால வந்து ரொம்ப ஸ்லிப் ஆகுது. அதனால வந்து நீங்க ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுக்கணும்னா கொஞ்சம் பார்த்து நின்று எடுங்க. அதே மாதிரி ஒரு நல்ல வியூவா இருந்து
இது வந்து ரெண்டாவது வியூ பாயிண்ட். இது வந்து அந்த மொதல் வியூ பாயிண்ட்ல இருந்து கொஞ்சம் உள்ள தள்ளி வந்தீங்கன்னா இந்த ரெண்டாவது வியூ பாயிண்ட் வரும். இது வந்து ரொம்ப வந்து டீப்பா இருக்கும், ரொம்ப பள்ளமா இருக்கும் இந்த இதுல. ஸோ காத்தும் நிறைய அடிக்கும். அதனாலதான் நான் மைக் யூஸ் பண்ணாம இப்ப தனியா யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இதுல நீங்க போட்டோகிராஃபி எடுக்கிறப்ப பார்த்து நின்று எடுங்க. தவறி தீவிர கீழே விழுந்துடாதீங்க. வேற மஞ்சுமல் பாய்ஸ் படம் மாதிரிலாம் வந்து யாரும் நம்மளை வந்து காப்பாற்ற மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பிளாட்டா இருக்க இடத்துல மினிமம் போட்டோகிராஃபி எடுத்துக்கோங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து கொஞ்சம் பார்த்து எடுங்க, சரியா? இந்த மாதிரி வியூ பாயிண்ட் வந்து இந்த மாதிரி இப்போ காலேஜ் பசங்களாம் ஒன்றா சேர்ந்து ட்ரிப் வராங்களா, அவங்களுக்கு எந்த மாதிரி எல்லாம் இருக்கணும்? இப்போ காலேஜ்லேருந்து வர்றவங்க வந்து ஃபஸ்ட்டு எத்தனை நாள் ட்ரிப்புங்கிறத பிளான் பண்ணிக்கோங்க. சாட்டர்டே சண்டே வர மாதிரியா இல்லை சண்டே ஒன் டேல வர மாதிரியான்னு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு பிளாஸ்டிக்கே ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிடுங்க. ஸ்டீல் கொண்டு வாங்க, ஸ்டீல் பாட்டில் கொண்டு வாங்க. அதே மாதிரி ஆல்கஹாலுங்கிறது வந்து இங்கே ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷனு. செக் போஸ்ட்டுக்குள்ளே உங்களுக்கு அளவுடே கிடையாது. நீங்கள் உள்ளே நீங்கள் கொண்டு வரணுங்கிறது கண்டிப்பாக முடியாது. வாயிலேயும் ஃபுல் செக்கிங்கோட தான் அனுப்புகிறாங்க. அதனால் நீங்கள் ஆல்கஹால் குடிக்கணும்னா வராதிங்க. நல்ல கிளைமேட் என்ஜாய் பண்ணணும், நேச்சர் என்ஜாய் பண்ணணும்னா மட்டும் நீங்கள் இந்த பிளேஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். ஆனால் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்ல வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். உண்மையிலே கிளைமேட் பற்றி தான் அடிச்சுக்கவே முடியாது இந்த ஊரை. நீங்கள் நீட்டாக ஃப்ரைடே இங்கே வந்துட்டு சண்டேஸில் கிளம்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து மண்டே ஒர்க்கு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கும். வீக்கெண்ட்ஸுக்கான ஒரு நல்ல ஒரு ஸ்பாட் நான் சஜஸ்ட் பண்ணுறது மேகமலை தான். மேகமலை சொல்லணும்னா காலையில் என்ட்ரி வந்து 6 மணி. அதே மாதிரி ஈவினிங் 6 o'clock நம்ம செக் போஸ்ட் வெளியே போயிடலாம். அப்படி நீங்கள் மேலே ஏதாவது ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குங்களா? ஸோ இதோட நம்மளோட மேகமலை விளாக் வந்து முடியுது. நீ அடுத்தடுத்த விளாக்ஸுகளை வந்து நான் உங்களை வந்து மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். இந்த மாதிரி நாங்கள் வந்து இறங்குறப்போ வந்து நல்ல மழை. ஸோ வந்து நாங்கள் வேகமாகவே வந்து இறங்கிட்டோம். கிட்டத்தட்ட 2-3 மணிக்கு கிளம்பி நாங்கள் 4-5 மணிக்கெலாம் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி கிளைமேட் வந்து இப்போதைக்கு வந்து மேகமலையில் உண்மையிலே நல்லா இருக்குது. ஸோ வந்து ஒரு வீக்கெண்டு ஸ்பாட்டுக்கு நீங்கள் பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேமிலியோடு வந்து மேகமலை வந்து ஒரு நல்ல ஒரு இது. அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி. நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலன்னு சொல்லுங்கடா. சரி, நீ ஏன் சொல்லு. அது வந்து அச்சா அதை எடிட் பண்ணிங்களா? தெரியுதா? டீ குடிக்கிறீங்களா? வாங்க வாங்க. ஸோ இப்போ வந்து